ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரெயின். இன்றைக்கி ஒரு சத்தான ஸ்மூத்தி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். காலையில் ஸ்கூல் போகிறவங்க அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 20 பாதாம் பருப்பை நைட்டே எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இதை தோல் உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூட வால்நட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 4-5 முந்திரி பருப்பை ஊற வச்சு சேர்த்திருக்கிறேன். வால்நட்டு முந்திரி பருப்பு ரெண்டுமே ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அரைச்சிக்கலாம். அப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழம் 1 டீஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேர்த்திக்கலாம். கொக்கோ பவுட்ரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொக்கோ பவுட்ரு ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூட நாட்டு சர்க்கரை 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருங்க. இது கூட தண்ணி விட்டு அரைக்கணும். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்திக்கலாம். நான் இதில் பால் சேர்க்கல. இப்போ நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.